இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? நீயா நான் ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. குழந்தையை கொஞ்சுவதற்கு என்னுடைய வட்டார வழக்கு சிறப்பு என்று யார் பேசுவீர்கள்? குட் கொஸ்டின். தங்கமே, இந்த வம்சத்தை வளர்க்க வந்த தெய்வமே அப்படின்னு சாமி கூட ஒப்பிட்டுதான் குழந்தை கொஞ்சம். அப்படியா? அப்படித்தான். அங்க கொஞ்சம் குழந்தை ஒரு முளை வளரணும். கொஞ்சல ஒரு முளை வளர்ந்துருமா? அப்படி தெரிஞ்சுதான் என்ன கொஞ்சம் கொஞ்சிருக்கலாம் ஐயா. மதுரை சைடுல வந்து பாத்தீங்கன்னா பெத்தாரு தங்க குட்டி அம்மா பாக்க வந்துட்டீங்களாடி பட்டு அம்மா பா சிரிங்க சிரிங்க அப்படின்னு அம்மு குட்டி சல்ல குட்டி ஜாங்கிரி பூந்தி தங்க மயிலே என்ற செல்ல குயிலே ரெண்டு அம்மா வந்து உனக்கு பாரு கொஞ்சம் ஊட்டுமா வேணாமா மாமி. எங்க யாரு தங்கிறது? எங்க அப்பனாடியே எங்க அப்பனாடி வந்து பிறந்திருக்கு ஆத்து என் வாடி தங்க பிள்ளை. இல்லையா இல்ல கண்ணுக்குட்டி எங்க? கண்ணுக்குட்டி. என் செல்லக்குட்டி எங்க? ஜாமி எங்க? என் ராசா. ராசா. ராசா பாட்டே கிடைக்கலையா? மருமகளே மாமே வந்துட்டா அப்படின்னு சொல்லி முரசு எடுத்து கூப்பிடுறாங்க. அப்பவே மறதான். ஓ ஆமாமா, சொல்லுவாங்க. நான் தான் பேரு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. சென்னை டைலக்ட்ல குழந்தை எப்படி கொஞ்சுவீங்க? சொன்னா இது ஏதாவது ஒருவேளை கமெண்ட் வரலாம். என்ன சொல்ல போறாரு தெரியல. எனக்கு தெரிஞ்சு திருட்டு பயல, ரவுடி பயல, பயல இதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது சொல்லுவாங்க. இதான் மெட்ராஸ் காரங்க. அப்படியா சொல்லுவாங்க? சென்னையில சொல்லுவாங்க. நீ பாக்குறீங்க என்னவோ இல்லையா? நீயும் சென்னை தானே? மதுரையில வந்துட்டு கொஞ்சம் கொப்பா மாதிரியே களவாணி பயிலாவே இப்போ ஊர்தெல்லாம் அதான் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல இது வேற மாதிரி சொல்லுவாங்க. எப்பவுமே கொஞ்சம் சுயநலவாதிகள். எப்பவுமே அவங்க வீட்டு ஆளுக்களை வச்சு உறவு வந்து குழந்தையிலே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் முதல்ல அப்படிதான் அந்த திருட்டு கழிவும் அத்தை காரி இருக்கா பாரு அவங்க அப்படிதான் சிச்சி சிச்சி ஆமாத்துவாங்க நம்பாங்க. ஐயோ சிச்சி சிச்சி பேசிட்டாங்க அப்பா அம்மா உட்காந்து தச்சிட்டே இருக்காங்க. சொத்துக்கு மட்டும்தான் இந்த வீடு, மத்ததுக்கு அந்த வீடு. சினிமாலதான் வெளியே நினைச்சேன். சிரிடே சிரி சிரி சிரி. உங்க அப்பா கோட்டைக்கார மாதிரியே இருக்காங்க. 90% வந்து இந்த மேடையில சொல்ல முடியாது. கட்டளத்தெல்லாம் முடிச்சு இல்லையடா. ஒரு கெட்ட வார்த்தையில திட்டி கொஞ்சிருது. அது ஒரு பாசத்தின் உச்சம். என்னது இது? ஐயோ காதலை சொல்லுவதற்கு, ப்ரப்போஸ் பண்றதுக்கு, காதல் மொழி பேசுவதற்கு எந்த வட்டார வழக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கும்? ஓ அப்ப அங்க இருந்தீங்க. உங்களுக்கு தானுங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. நீங்க என்ன எனக்கு நம்ப இஷ்டங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அவ்வளவுதானுக்கு உங்க நினைப்பே தானுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. எல்லாரும் எதிர்பார்க்கறது இந்த மரியாதை தான். அது காதல் மொழியிலும் கொஞ்சம் மரியாதையை மட்டும் இந்த சோமுழுக்க கொஞ்சம் குறைச்சுக்கோமா? அம்னி கூட்டத்துல வார்த்தைங்க ரொம்ப அம்சமா இருந்தீங்க, அதான் சொல்லலாம்னு நினைச்சேங்க. ஒரு வட்டப்பள்ளி பார்த்தோம்னா மொதல் வார்த்தை கேட்கறது நீ எந்த ஊரு தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு சேர்த்து டிக்கெட் எடுப்பல. சொந்தமா இருந்ததுன்னா உரும்பு போட்டு பேசிடுவா. சொந்தம் இல்லைன்னா ஏமனே உனக்கு நம்பினாலும் ஒரு வார்த்தையை சுற்றி தெரிய பாக்குற தேட்டமா இருக்குது. அவ்வளவு வெறி நோக்கலைக்கு தேட்டமா இருக்குது. ஆசையா இருக்கா? ஓ என்ன ஒரு சொந்தம்னா அந்த என்ன குலதெய்வம்னு கேட்டு அதை சுத்தி வருவா. நம்ம சொந்தக்காரத்துல யாராவது நம்ம ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா அதை விசாரிப்போங்க.
அப்படி சொன்னா அவ்வளவுதான். சாமி குலசாமி யாருன்னு கேட்டு வரான், அப்பா யாருன்னு கேட்டு வரான், அப்படியே அவங்க சொந்தத்துல நம்ம சொந்தக்கார பிள்ளை இருக்கான்னு கேட்டு வரான். நீ என்ன கேக்குறீங்க இந்த பிள்ளைகிட்ட? போச்சுடா. என்ன கேக்குறீங்க? இந்த கம்யூனிட்டின்னு கேக்குறேன். கேக்குறேன் அதுக்கு பேர் லவ்வாயா? பிச்சுபடா பிச்சு அடங்கு உக்காலவனே, இது உனக்கு ஒரு பெருமையாடா. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம எனக்கு காலை கிடைக்க மாதிரி காயடிச்சு விட்டுறேன். நம்ம அழுகலான்னு பாப்பான், ஓகேனா கேட்பான். என்றாமே டீ குடிக்கா வந்த அப்படி போயிடுவான். சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்கு. அடுத்து மதுரை இந்த லவ் லெட்டர் இதெல்லாம் வந்து அடுத்த விஷயம். பிள்ளைங்க வந்து நடக்கும்போதே பசங்களுக்கு ஏய் மச்சான் நான் டாவா வருது போது மாப்பிள்ள பாருபவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ இவருலாம் இருக்காரு முத்துக்குமார். நடந்து போச்சுன்னா எந்த ஏய் உன்னைய தானே பாத்துக்கிட்டே இருக்கோம், பார்க்க மாட்டேக்கும், உன்னைய தான்டா பேசுறேன், நான் ஏன்டா அங்க பாக்க போறேன். அந்த பொண்ணு திரும்பிடுச்சுன்னா அப்படி மாத்திடுவேன். அண்ணன் கண்ணிலேயே பேசுவேன்டா, ஆனா அவளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல பாரு. அப்ப வந்து எந்த நானும் ரொம்ப நாளா டிக்கெட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், இடம் கொடுக்கவே மாட்டேன். டிக்கெட் கொடுத்துட்டு யார் சொன்னா? டிக்கெட் கொடுத்துக்கிட்டே இருக்கு, யாரும் கொடுக்க மாட்டேன். அப்புறம் அதுக்கு போகும்போது வரும்போது என்ன திங்கிற மாதிரி பாத்தியா? என் பார்வையே அப்படித்தான். அங்க குங்குமத்தை வச்சுட்டு போறேன், இந்த பக்கம் துணூர் வச்சுட்டு போறேன். குங்குமத்தை எடுத்தா ஓகே, துணூர் எடுத்தனா ஓகே இல்ல பாருங்க. தமிழ் நாகரிகத்தின் தலைநகரம் மதுரை என்று சொல்ல வேண்டும். மாப்பிள்ள அந்த பிள்ளைய போடுறா உருத்தா இருக்குதுல, கோட்டி கொடுக்கலான்னு பாக்குறேன். பாட்டிக்கா ஏன் உண்டு நான் வேலை உண்டு போனோமா அழகியா வேலையை பார்த்தோமா கல்யாணம் வீட்டுல படுத்தோமா அப்படின்ட்டுருவேன். நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மண்டபுல என்ன தேவைப்பட்டு கொட்டஞ்சுக்கிட்டே இருக்கு. உனக்கு ஓகேனா சொல்லு, வயலுக்கு இருக்காங்க ஏற்பாடு பண்ணி மீனாட்சி கல்யாணம். அந்த படத்துல பாக்குற டைலாக் மாதிரியே இருக்கு எனக்கு. இல்லைனா பிரியாணியை சாப்பிட்டுட்டு பெட்ரோல் கன்வீனியன்ஸ் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான் இந்த கேங் லீடர். வேணான்னு நினைச்சிட்டேன்னா நான் உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன், அப்படியே நான் பாடிக்கு போயிருவேன், நீ அப்படியே ஃப்ரீயா விட்டுரு, அவ்வளவுதான். ஏற்கனவே மிரட்டுற மாதிரி இருக்கு, மிரட்டுவாங்க. விட்டுற முடியுமா? அப்பா இருக்காங்க அம்மா இருக்கா பயப்படாத, இல்ல பையன் இருக்காங்க பாத்துக்கலாம். நாங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் லவ் சாகாதடா. அருமையா இருந்துச்சு நீங்க சொல்லல மதுரை சொல்ல, அந்த டோனே சூப்பரா இருந்துச்சு. அண்ணே அது பிறவியிலே வந்த என்னன்னா மதுரைக்குள்ள வந்துட்டு டீசென்ட்டா இருக்கிற பசங்க எல்லாம் லவ் பண்ண மாட்டாங்க. இன்னுமே புரிய மாட்டேங்கி. படிக்கிற புத்தகத்திலயும் சரி பாக்குற சினிமாவிலயும் சரி கையில கட்டிக்கிட்டு நான் பாவா ஏடா உள்ள நேமாலாம் சுத்திட்டு போல அவனை பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சுக்கிருக்கு அப்படிலாம் பேசுறவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க. நம்ம நாயா தெரிஞ்சா கூட திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இங்க இல்ல எல்லாம் ஊர்லயும் அப்படிதான். உன்னை சொல்லணும் அப்படி அந்த மாதிரிலாம் மெதுவா பேசிட்டு இருந்தேன், பின்னாடி சாம்பாரா இருக்கான்னு போயிருவாங்க. ஐயோ பாவம். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்லப்பா இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுதான் செட்டப். நல்லா இருந்துச்சு. ஆனா இது இப்படி இல்லாம குழந்தைய திட்டியா கொஞ்சுவாங்க. எனக்கு தெரியல, இனிமே கெட்ட வார்த்தை போட்டு திட்டினா அது அப்படி செல்லக்குட்டி அந்த மாதிரி திருட்டு பையன் அந்த மாதிரி கூட திட்டுவாங்க, ரவுடின்லாம் சொல்லுவாங்க. சின்ன குழந்தைய திட்ட மாட்டாங்க, கொஞ்சம் வளர்ந்துட்டா வேணா அப்படி திட்டுவாங்க. ஒரு 2 வயசு 3 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த சேட்டை பண்றத பார்த்து போய் பெரிய பையனா அப்படி வேணா. ஆனா இது இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாட மாடையா அவங்க வீட்டுல யாரையாவது பிடிக்காதுன்னா பாரு இவனை மாதிரியே பண்ற அவனை மாதிரி பண்ற அப்படின்னு அவங்களை திட்ட முடியாதனால இதை யூஸ் பண்ணி அப்படி இதுவே அவங்க அந்த குழந்தையோட அம்மா இருந்தா பாரு உங்க தாத்தா மாதிரி இருக்கு உங்க அம்மா விஷயத்துக்குலாம் ஆமா சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. அதான் நல்ல விஷயத்துக்குலாம் அவங்க ஃபேமிலியை சொல்லிப்பாங்க, கெட்ட விஷயம்னா அவங்க ஆப்போசிட் ஃபேமிலிக்கு சொல்லிக்குவாங்க. அது நடக்கிறதுதான், எல்லா வீட்லயும் நடக்கிறது. நல்லா இருக்கு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்